ஐயா 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 என்ன மீசை அணிட்டு வந்திருக்கா? ஐயா, நாங்கள் இருவரும் மருது இருவர். சரியா? நான் பெரிய மருது, இவர் என் தம்பி சின்ன மருது. சரியா? நாங்கள் இருவரும் சிவகங்கை சீமையின் மாவீரர்களாக வாழ்ந்து இந்த மண்ணுக்காக ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி மாண்டவர்கள். பல ஆண்டுகள் கழித்து இந்த நாட்டு மக்கள் எப்படி இருக்கிறார்கள், சுதந்திரம் பெற்று விட்டதா இல்லையா என்பதை காண்பதற்காக நாங்கள் விண்ணுலகில் இருந்து இங்கு வந்திருக்கிறோம் ஐயா. சரியா? நாங்கள் இருவரும் தளபதிகளாக இருந்தோம். ஓ, அங்கே ரெண்டே தளபதியா? ஏன் இப்படி கேட்கிறீர்கள்? ஏன்னா இங்க நாலாம் தளபதியா நாலாம் தளபதியா? ஓ, இங்கேயும் 2 தளபதிகளா? மக்களின் பிரச்சனையை தீர்க்க வந்தவர்களா? மக்களுக்கு பிரச்சனையா வந்தவர்களை எப்படி தளபதி என்கிறீர்கள்? ஐயோ, கொடுமை கொடுமை. ஐயா, நாங்கள் வரும் வழியில் ஒரு சிலரது சிலைகளை அவர்களின் சமாதிகளையும் கண்டோம். இவர்களின் சிலைகள் முழுவதும் நிறுவி இருப்பதை பார்த்தால் இவர்கள் நிச்சயம் இந்த நாட்டிற்காக ஏதோ செய்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். இவர்களை பற்றி நீங்கள் கூற முடியுமா? இதோ இந்த தாடி வைத்த பெரியவர் யார்? சமூக நீதியா? சமூக நீதியா? சமூக நீதியா? அப்படி என்றால் ஓஹோ, அப்படியானால் நாங்கள் வரும் வழியில் ஆணவ படுகொலை என்று கேள்விப்பட்டோமே. மேலும் ஒடுக்கப்பட்ட தமிழ் குடிகள் ஒதுக்கப்பட்ட தொகுதியில் தான் நிற்க முடியுமோ? இது உண்மையா? ஆமா, உண்மைதான். அது என்ன? பெண்களுக்கான உரிமையை பெற்று தந்தார் என்கிறீர்களே, அதை பற்றி கூறுங்கள் ஐயா. பெண்ணுரிமையா? திரும்பிய ஒருவனோடு வாழாமல் உரிமை, திரும்பிய யாரோடு வாழாமல் பெண்ணு. அவரு யாரு தெரியுமா? பார்த்தா நான் என்ன பார்த்தா, அவரு 72 வயசுல நான் மனுஷா வளர்ந்த 27 வயசு மேல உதாப்பட்டப்பா. என்ன தானே மனம் முடித்தாரா? இதற்கு பெயர் புரட்சியா? ஆமா, அதான் பெரியாரோட 27 வயது பெண்ணின் வாழ்க்கையை நெருப்பில் வைத்து பொசுக்கிவிட்டு அதற்கு புரட்சி தீ என்று பெயர் வேற. என்ன இவரது வரலாறு இவ்வளவு கேவலமாக இருக்கின்றது? சரி, இது போகட்டும். இதோ இந்த சிலையில் இருப்பவரை பற்றி கூறுங்கள். யாரு? நம்மளே பொம்மளே, என்னை கடலில் தூக்கி போட்டாலும் நான் கட்டுமானமாக கடற்கரையே பட்டிருக்காம்பா. எங்க அண்ணன் தமிழக வரும் உங்கள் தூக்கி கடலை போடப்பா. எப்பா இந்த மனுஷன் என்ன பண்ண தெரியுமா? ட்ரெயின்ல காசு கொடுத்தா போனா வர முடியுமா? பார்த்தா என் தலைவர் பார்த்தா பார்த்தா போராட்டம்னா ஓடுற ட்ரெயின் தண்டவாளத்துல தலை வைக்கணும். என் தலைவர் ட்ரெயின் வர நேரம் பார்த்தா தண்டவாளத்துல தலையை வச்சு படுத்தான். பார்த்தா பார்த்தா இவன் தான் பார்த்து எங்களுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த சுதந்திர போராட்ட தியாகியா. எங்க நாடு தமிழ்நாட்டோட தலைவர் கடவுள் எல்லாமே வந்தா. பார்த்தா தம்பி, இவர் சொல்வதை பார்த்தால் இவர் நம்மளை விட பெரிய மாவீரராக இருப்பாரோ? ஆமண்ணா. பார்த்தா நீ வேற மாவீரரா இருப்பா. நான் என்ன பண்ண தெரியுமா? என் தலைவன் இன்னைக்கு நான் வீரனா இருக்க காரணமே இல்லமா இருக்கா. மாவீரனோடு இருப்பதற்கு சுதந்திரம் தேவையா?
பாத்தா மாவீரன் நான் பார்க்கலையா நீயா? எங்கே காட்டுங்கள். மாவீரன் நான் பார்க்கணும்னா அவர் ஈஸியா பார்க்க முடியாதுயா. ஏன்னா அதுதான் மாடல்ல இருந்தாலும் காட்டுவோம் அவங்களுக்காக. பாத்தா பாத்துக்கேன் ஒரு தடவை பாத்துக்கேன். இது என்ன மாவீரன் கோப்பைக்குள் இருக்கிறான்? பாத்தா நான் சொன்னே கேவலமா பேசலாம். பாத்தா தட்டி தந்த உள்ள பட்டா கரும்பருந்தா அதான் பார்த்து மாறுதா. ஓஹோ, இதற்கு பெயர் தான் சுதந்திரமோ? ஆமா பாத்தா, இது மட்டும் இல்ல, என் தலைவன் பண்ண உண்ணாவிரதம் உனக்கு தெரியுமா? உண்ணாவிரதமா? எதற்கு? எப்படி? பாத்தா அந்த இலங்கையில நம்ம தமிழர்களா அதை சிங்களவா சுட்டு சுட்டு கொண்டாங்க. அன்னைக்கு போராட ஆள் இல்ல, என் தலைவர் தான் போராடுனா. அவரு எவ்வளவு நேரம் போராடுன்னு தெரிவிக்கணும்ல. எத்தனை நாட்கள்? அப்படி பாத்தா பாத்தா அத்தனை நாள் கேட்காதா, எவ்வளவு நாள் பார்த்தா? எத்தனை மணி நேரம்? ஆமா பாத்தா அவர் காலையில சாப்பிட்டு 7 பேரை பிச்சுக்கு வந்தாரு. அப்புறம் மேலே சாப்பாடு ஊட்டிட்டு போயிட்டாரு. அவருக்கு போசிங்களா? இந்த நாட்டு மக்களுக்காக கேடு செய்பவர்களை சிலை வைத்து கொண்டாடுகிறார்கள். சரி அண்ணா, சற்று பொறுங்கள். இதோ இந்த சிலையில் இருப்பவரை பற்றி கூறுங்கள். யாரு? என்ன இவர் ஊர்ந்து சொல்கிறாரே? அப்பா உங்களுக்குப்பா என்னப்பா அதுக்குள்ளே மாத்திக்கியா? எப்பா எங்க அம்மா பண்ண சாதனை எனக்கு தெரியுமா? எங்க அம்மா ஆரம்பிச்சாங்க. இட்லி எவ்வளவு போயிட்டு 1 ரூபா, ஆனா பாட்டு 10 ரூபாப்பா. என்னது? தண்ணீரை விலை பொருளானதே பேரவலம், அதிலும் இட்டனை 1 ரூபாய், தண்ணீர் 10 ரூபாயா? ஓப்பா இதுக்கு பாட்டுக்கு 10 ரூபா ஆயிரம். எங்க அம்மா 1 கோடி ரூபா பணம் சேர்த்துக்கியா, 1 கோடி ரூபா சேர்த்துக்கியா, பெரிய பெரிய வாங்கியா. ஆனா அண்ணாவிட்ட புட்டி விட்டான்பா. ஏன் விட்டு போட்டாங்க? எப்ப எங்க அம்மா வெளியே வருங்களா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். பார்த்தா இந்த எஸ்டேட்டு பட்டா கூட வாங்கிட்டு பார்த்தா நமக்கு அப்பதான் பொழுது போடும். சரி, நாங்கள் வரும் வழியில் விவசாயிகள் நினைந்த நெல் மூட்டைகளோடு நின்றிருந்ததை நாங்கள் கண்டோம். அந்த நெல் மூட்டைகளை சேமித்தார்கள். நிறைய இருக்கு போறது. இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட சென்டர் கட்டி எத்தனை வருஷம் ஆகுது. 40 ரூபா கொடுக்குறோம் மூட்டைக்கு. ஏன் இந்த இடத்துல ஒரு 4 தாயத்தை கொட்ட விடாதா? இல்ல விவசாயிகிட்ட மரத்தை வாங்கி கொட்ட வேண்டியது தானே? லாரி வந்து நெல் எடுக்க முடியாதுங்கிறாங்க, ரோடு சரியா இருக்காங்கிறாங்க. அதனால கவர்மெண்ட் தானே பராமரிக்கணும். பேசுறாங்க, நியூஸ்ல பேசுறாங்க, முதலமைச்சர் பேசுறாங்க, எல்லாம் பேசுறாங்க, உணவு அமைச்சர் பேசுறாங்க. இங்க என்ன நடக்குது? இங்க விவசாய சங்கில் அடிக்கிறோம் மோசத்துக்கு. நான் வந்து மொத்தமா வச்சுக்கிறேன் கோயில் பங்கு. அவங்க பேச போடுறாங்க கோர்ட்ல. ஐயா, சோழ நாடு சோறு வைத்த என்பார்களே. சோழ நாட்டுல சோறு வடிச்சதுல அந்த காலம் நாங்கெல்லாம் மாநாட்டுக்கு போய் சாடு வரைக்கும் அந்த பாத்துக்க. இவர்கள் மோசமான ஆட்சியை தருபவர்களை தான் தலைவர் என்று தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள். என்னவோ பாஜா அந்த பாயிண்ட விடுதா பிரியாணியா? உங்க ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்க, ஜெயிச்சுட்டா இலவசமா வீட்டுதான் காசு கொடுப்பாங்க. மக்களுக்கு இலவசமாக 1000 ரூபாய் கொடுத்தால் அவர்கள் பொருளாதாரத்தில் மிகவும் வீழ்ச்சியை சந்திருக்க வேண்டும். ஆமா, பொருளாதாரமே இல்லாதவர்களுக்கு எப்படி நீங்கள் வரியை விதிக்கிறீர்கள்? இது எந்த வகையில் நியாயம்? பாஜா உனக்கு 2 பேரும் மாறி மாறி வரி
வாங்குறேன். எல்லாவற்றிற்கும் வரி செலுத்தும் நிலையில் இருந்தால் அவர்களிடம் ஏன் அதிக வரியை விதைக்கிறார்கள்? இந்த நாட்டையும் நாட்டு மக்களையும் உண்மையாக நேசிக்கும் ஒருவன் கூடவா இந்த நாட்டில் இல்லை? அப்பா அப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. ஒருத்தர் இருக்காப்பா, ஒருத்தர் இருக்கா. இந்த மட்டும் தான்ப்பா மண்ணு முக்கியம், மலம் முக்கியம், ஆடு முக்கியம், மாடு முக்கியம். இந்த மக்கள்லாம் முக்கியம். பகுதியில் வச்சுப்பா கத்தலாப்பா. தலை பயிரங்கட்டுமே சரித்த எழுதட்டுமே ஒருவன் வந்தான் வென்றான் இதயம் வென்றான் மங்கையர்க்கும் மன்றத்தை தந்தான் சமவாய்ப்பை சபைகளில் தந்தான் தரணி போற்ற தமிழ சிறக்க கடனி பாடு மலைகள் காக்க உயிர் தலைவரின் புறம் ஏற்றிய உரு பகைவரின் பகை மாற்றவே வந்தான் ஒருவன் வந்தான் வென்றான் இதயம் வென்றான். அப்பாடி, இப்போதுதான் என் மனம் நிம்மதி அடைகிறது. என் மனமும் ஒரு நிமிஷம் பாச. நான் மட்டும் 5 வருஷமா தொண்டை தண்ணி வந்த கத்துறான். பல பேர் கூட்டி கூப்பிட்டான் பாச்சா. என் மக்கள் தான் முக்கியம், மக்கள் தான் முக்கியம். கூட்டிலேயே போல பாச்சா. இந்த மனுஷனுக்கு போன தடவை ஓட்டு பண்ணலான்னு பார்த்தேன் பாச்சா. கொஞ்சம் அதிகமா ஊற்றி கொடுத்தா ஓட்டு பண்ண விடாம பண்ணிட்டான் பாச்சா. ஆனால் இந்த மனுஷன் பாச்சா முடிக்காம ஓட்டு போட பாச்சா. இப்போதுதான் நம் மனம் நிம்மதியாக இருக்கிறது. இதுதான் நம் வாரிசு. என்னது ஓவாரிசா? இப்பதான் எங்க அண்ணா காட்டியிருக்கேன். அது போய் ஓவாரிசுங்கிறோம். நான் மாவட்டு வாரிசா, மாவட்டு வாரிசா? வாரிசாக இருப்பதற்கு மகன் வழி, மகள் வழி, இரத்த சொந்தம் என்றெல்லாம் இருக்க வேண்டும் என்ற அவசியமே இல்லை. தன் நாட்டு மக்களையும் நேசிக்கும் ஒருவன் போதும். அவன்தான் இந்த நாட்டு மக்களின் உண்மையான வாரிசு. சரியா? நன்றி சொல்லுப்பா. இவ்வளவு சொல்லிருக்கா? நன்றி ஐயா, நீங்கள் எங்கள் வாரிசை காட்டியதற்கு. நன்றியெல்லாம் கேட்டுதான் சொல்லியா? உன் நன்றி வேணாம், ஒண்ணு வேணாம். பக்கத்துல தான் கிடையாமா. ஒரு 145 வாங்கிட்டு எப்பா என் தம்பி அந்த குடிகார பையல எங்கயாவது பாத்தீங்களா? எப்பா என் தம்பி அந்த குடிகார பையல யாராவது பாத்தீங்களா? ஆச்சா, உங்க அக்கா தான் சத்தம் போடுற. நீங்க அதான் என் தம்பிங்க வந்தா பேசுனா காசு கட்டான்னு சொன்னீங்க. பார்த்தா